ஹலோ. இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்ல மட்டும் இந்நேரம் இந்தியா விளையாண்டுருந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா அப்படி நீங்க நினைச்சிருப்பீங்க. சரி விளையாடாம போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்கீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு சப்போர்ட் தானே. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபிஃபா 2026 வேர்ல்டு கப் இருக்குல்ல, இதை மட்டும் பர்டிகுலரா எடுத்துக்கோம், ஓகேவா? இதோட குவாலிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா 48 நாடுகள் மொத்தமா. ஏசியா, அப்புறம் வந்து ஆப்பிரிக்கா, அப்புறம் வந்து யூரோப்பு, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஸோ எல்லாத்துலயும் குவாலிஃபிகேஷன் வச்சு மொத்தம் 48 டீமு. ஸோ இந்த 48 கண்ட்ரி இருக்குல்ல, இந்த 48 கண்ட்ரியும் சேர்த்து மொத்த பாப்புலேஷன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2.21 பில்லியன். சரி, அப்படியே நம்ம இந்தியாவை எடுத்துக்கோம். ஓகே, அப்படியே இந்தியாவுக்கு வந்தோம்னா இந்தியாவோட மொத்த பாப்புலேஷன் வெறும் ஒரு கண்ட்ரி நம்ம இந்தியா மட்டுமே 1.47. ஆல்மோஸ்ட் அந்த 48 கண்ட்ரிக்கு ஈக்குவலா வந்துட்டோம். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இத்தனை கண்ட்ரி சேர்ந்து இத்தனை மக்கள் இருக்காங்க. வெறும் ஒரு கண்ட்ரில இவ்வளவு மக்கள் இருந்தும் ஒரு 11 பேர் மெயின் பிளேயர் மட்டும் சொல்றேன், 11 பேர் நம்மளால செலக்ட் பண்ண முடியலன்னா, ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்கு. ஓகே, என்ன பிரச்சனை அப்படிங்கறது என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். இந்த 48 கண்ட்ரி இருக்குல்ல, இந்த 48 கண்ட்ரில கேப் வெர்டேன்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் வெறும் 5 லட்சம். வெறும் 5 லட்சம்ங்க. நம்மளோட எத்தனை ஸ்டேட் இருக்கு நம்ம இந்தியால? வெறும் தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கோங்க. பர்டிகுலரா தமிழ்நாட்டுல மட்டுமே நம்ம 7 கோடி பேர் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ 7 கோடி பேர் இருக்கும். அப்ப இந்தியா ஃபுல்லா நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வெறும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணாலே நம்ம வேற லெவலா வந்துடலாம். எது தடுக்குது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. இங்க எல்லாருக்கும் என்னன்னா, இந்தியா வந்து ஒரு கிரிக்கெட் நேஷன், கிரிக்கெட் தான் டாமினேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொல்லும் போது, என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட் மட்டும் இல்ல, கிரிக்கெட்டும் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஆனா கிரிக்கெட் விளையாடுற நேஷனு ஃபுட்பால்லையும் நல்ல பாப்புலரான நேஷன் இருக்கு. நீங்க எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துலாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியாலாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கு, இங்கிலாந்துமே கிரிக்கெட்ல ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி ஃபுட்பால்லுமே இங்கிலாந்துலாம் பாத்தீங்கன்னா செமி வரைக்கும் வந்துருச்சு. ஆஸ்திரேலியாமே ஒரு டீசென்டான டீம் தான். ஸோ ஒருவேளை அவங்கெல்லாம் எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே ஈக்குவலா கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க, ஈக்குவலாவே அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் தான் ஒரு மெயினா இருக்கு. கிரிக்கெட் தான் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மனப்பான்மை சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்களுக்கு நம்ம ஏத்திடுறாங்க. இப்போ எப்படி ஐபிஎல் நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும், இந்தியால ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் ஐபிஎல் நடக்கிறது. பட் ஐஎஸ்எல்னு ஒண்ணு நடக்குது, அது ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது. ஐஎஸ்எல்னு ஒண்ணு இந்தியன் சூப்பர் லீக்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து ஃபுட்பாலுக்காக. இது சென்னை சூப்பர் கிங்ஸ், ஆர்சிபி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, சென்னை எஃப்சி, எஃப்சி கோவா, பெங்களூர் எஃப்சி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிரான்சைஸ் இருக்கு. பட் இது ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ஐபிஎல்ல நல்லா தொட்டு நல்லா பூந்து விளையாடுது. ஐஎஸ்எல் அளவுக்கு கிடையாது. ஃபுட்பால்ல வந்து பிசினஸ் கிடையாது. ஆனா கிரிக்கெட்ல வந்து அவ்வளவு பெரிய பிசினஸ். இந்த கிரிக்கெட்டுக்கு பிசிசிஐ எவ்வளவு மெனக்கெடுதோ அந்த அளவுக்கு இங்க ஃபுட்பாலுக்கு யாருமே மெனக்கெடுறது இல்ல. ஈவன் கவர்மெண்ட்டும் மெனக்கெடுறது இல்ல. மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிசிசிஐ மாதிரி இதுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃபெடரேஷன் இருக்கும். அது இருக்கான்னு கூட எனக்கு தெரியல சத்தியமா. கிரிக்கெட் எப்படி இந்தியால பாப்புலர் ஆச்சு அப்படின்றத பாத்துருவோம். இந்த கிரிக்கெட்டை முதல்ல பிரிட்டிஷ்காரன் தான் நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டு வரான். இந்த பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ அங்கங்க விளையாண்டுருக்காங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஃபுட்பாலையும் அவன் தான் எடுத்துட்டு வரான். ஓகேவா? இதுல நான் சொல்றேன், ஃபுட்பாலையும் எடுத்துட்டு வந்தாலும் ஃபுட்பால் வந்து எப்படி பிளே பண்ணுச்சு அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரிக்கெட் வந்தோடனே அவனோட சேர்ந்து நம்ம ஆட்களை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சும்மா தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகுதுன்னா, நம்ம 1983 வேர்ல்டு கப்ப கபில் தேவ் தலைமையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே வேற லெவலா எடுத்துட்டு போகுது. ஸோ அப்படியே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சச்சின், அடுத்து பாத்தீங்கன்னா கோலி, இப்போ வந்து சுப்மன் கில்லு, சூரியவன்ஷி வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஸ்டார்ஸ் உருவாகிட்டே இருக்காங்க. என்னமானா இந்தியா லெவல்ல மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல எல்லா கண்ட்ரியாலையும் பேசப்படுது. கிரிக்கெட் விளையாடுற நேஷன் எல்லா கண்ட்ரியாலும் பேசப்படுது அந்த பிளேயர்ஸை பத்தி. ஸோ அதனால கிரிக்கெட் நல்ல பாப்புலரா இருக்கு. ஐபிஎல்ல நல்லா பூந்து விளையாடுது மணி. அதனால பாத்தீங்கன்னா ஐபிஎல் நல்ல ஃபேமஸா இருக்கு. அப்படியே ஃபுட்பாலுக்கு வரும். ஃபுட்பால் பாத்தீங்கன்னா இந்த கேரளா, நார்த் ஈஸ்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல ரொம்ப ஃபுட்பால் வந்து பாப்புலரா இருக்கும். ஒரு விஷயம் இருக்கு, ஃபுட்பால் வந்து இந்தியால யாருமே பாக்குறது இல்ல அப்படி கிடையவே கிடையாது. ஃபுட்பால் வந்து இந்தியால பாக்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது எங்கன்னா ஒரு
இப்போ வந்து கேரளாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெஸ்ஸி, ரொனால்டோ, எனக்கு தெரிஞ்சு அர்ஜென்டினால கூட இவ்வளவு ஃபிளக்ஸ் பேனர் வச்சிருக்க மாட்டாங்க. போர்ச்சுகலோட இவ்வளவு ஃபிளக்ஸ் பேனர், பிரேசில்ல கூட இவ்வளவு ஃபிளக்ஸ் பேனர் இருக்காது. ஆனா கேரளால அவ்வளவு ஃபிளக்ஸ் பேனர். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் ஓகே தான், அவங்களா பிளேயர்ஸ் வைக்கிறாங்க, ஓகே. சோ நம்ம இந்தியால இருந்து நம்ம இந்தியா வேர்ல்டு கப் போய் நம்ம இந்தியா இந்த ஃபுட்பால்ல பாப்புலரா இந்தியால ஒரு ஆள் இருந்து இந்தியன் பிளேயருக்காக ஒரு வேர்ல்டு லெவல்ல வேற ஒரு கண்ட்ரில ஃபிளக்ஸ் பேனர் வைக்கிறது, வேற லெவலா பண்றது, இல்ல ஏன் இந்தியாலே வந்து வைக்கிறது எவ்வளவு ஒரு இதா இருக்கும். சோ அதை பார்க்கும்போது தாங்க எனக்கு வந்து சோ நான் மேட்ச் பார்த்துட்டு தான் இருப்பேன், ஒவ்வொரு மேட்ச் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு மேட்ச் பார்க்கும்போதும் இப்போ வந்து மற்ற கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா மேலூரம் கலர் கலரா பூசிக்கிட்டு தெரிவாங்க, அதே மாதிரி ஃபுட்பாலுக்கு அப்படி இருக்கும்போது இந்தியா மட்டும் இந்நேரம் விளையாண்டு என்னோட கற்பனையே அப்படிதாங்க போகும். நம்ம இந்நேரம் ஃபுட்பால் இந்தியா மட்டும் விளையாண்டு இருந்தா, நம்மளும் போயிருந்தா ஸ்டேடியத்துல போயிருந்தா நம்ம இந்தியா கூடி அப்படியே பிடிச்சிட்டு நம்ம எவ்வளவு ஒரு ப்ரௌடா இருந்திருக்கலாம் அப்படின்றது மாதிரி தாங்க தோணுது. இந்த ஃபுட்பால் வந்து பிரிட்டிஷ்காரன் தான் எடுத்துட்டு வரான் கேரளாக்கு எடுத்துட்டு வந்து அவன் விளையாடுறான். அவன் விளையாடும் போது என்ன ஆகுதுன்னா கிரிக்கெட்டை விளையாடாம வெறும் ஃபுட்பால் மட்டும்தான் விளையாடுறாங்க, ஓகேவா. அதனால அந்த மக்கள் அது இணைஞ்சிருந்ததுனால இப்போ வரைக்குமே அது நிலைச்சு நிக்குது. இப்போ வரைக்குமே ஃபுட்பால் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபுட்பால் செவன்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் அங்க கேரளால, அதுதான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ வந்து ஃபுட்பாலை வந்து எப்படி இந்தியால பாப்புலர் ஆக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் போகணும், கீழே இருந்து போகணும், அடிமட்டில் எடுத்த உடனே நீங்க சீனியர் பிளேயர்ஸை வந்து ஒரு ட்ரெயின் பண்ணி சீனியர் பிளேயர்ஸை வந்து எடுத்த உடனே வேர்ல்டு கப்ல கொண்டு போறதுன்னா கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்தியா வந்து 2 ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, போனா கபடியும்பா அப்படின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கிரிக்கெட், இன்னொன்னு கபடி, ஓகேவா. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரூட் லெவல்ல ஒவ்வொரு வீக்கெண்டுமே, ஏன் நம்ம சிட்டியை விட்டுருங்க, வில்லேஜ் சொல்றேன், ஒவ்வொரு வீக்கெண்டுமே வாரத்துக்கு 2 to 4 மேட்ச் நடக்குங்க. டோர்னமெண்ட், லோக்கல் டோர்னமெண்ட், ஓகேவா. தெருக்கு 2 டீம் இருப்பான். ஒரு வில்லேஜ்ல எத்தனை தெரு இருக்குன்னு பாத்துங்க, நடுத்தெரு, மேல தெரு, கீழே தெரு, அந்த தெரு இந்த தெருன்னு இருக்கும். ஒவ்வொரு தெருக்கு 2 டீம் இருக்காங்க. கிரிக்கெட்டுக்கு சொல்றேன், கபடிக்கு சொல்றேன். சோ இப்ப வாரம் மேட்சுக்கு போதா, சோ இங்க இருந்தே என்னது டேலண்ட் கண்டுபிடிக்கிறது இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிருது. வெரி ரூட் லெவல்ல வெறும் முழுக்கெல்லாம் போய் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடறோமா. சோ இங்க இருந்தே நம்ம ஃபில்டர் ஆகி வரும்போது, வேற லெவலா வரும்போது, நீங்க கடைசி ஃபைனல் செலக்ஷனுக்குலாம் வரும்போது அற்புதமான டேலண்டா கிடைக்குது. சோ அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப ஃபுட்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபுட்பால்ல அந்த டோர்னமெண்ட் வாரம் நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த கேரளால மட்டும் நடக்கும். நான் பாத்திருக்கேன், நிறைய ரீல்ஸ்ல வரும். கேரளாவை தவிர்த்து எனக்கு வேற எங்கேயும் இந்தியால விளையாடுறாங்களான்னு கண்டிப்பா கிடையாது. வாரம் பேட்டையும் பாலையும் தூக்கிட்டு போற ஆட்களை நான் பார்த்திருக்கேன். ஃபுட்பாலை தூக்கிட்டு போய் எவனையுமே நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை நம்ம ஏரியால. ஆனா அதே மாதிரி கவர்மெண்ட் கண்டிப்பா இதுல தலையிடணும். ஸ்போர்ட்ஸ வந்து எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சொல்றேன், எல்லா ஸ்போர்ட்ஸுமே அந்தந்த இதுல கஷ்டமான ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ ஸ்போர்ட்ஸை எடுத்த கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆனதே கிடையாது, ஓகேவா. ஸ்போர்ட்ஸை எடுக்கும் போது அந்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா பல விஷயங்களை டெவலப் ஆகும். ஸோ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸை நோக்கி போகும்போது, ஸோ கிரிக்கெட்டை மட்டுமே நினைக்காம நிறைய ஸ்போர்ட்ஸ், இப்போ கிரிக்கெட்டை மட்டுமேனா அது ஒரு லிமிட்டட் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் சான்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபுட்பால் மட்டும் இல்லை, மற்ற ஸ்போர்ட்ஸையும் நம்ம வந்து பாப்புலர் ஆக்கும் பொழுது, ஸோ யங்ஸ்டர்ஸ் அதை தேடி போகும்போது கண்டிப்பா வேற தவறான பாதையில போக மாட்டாங்க. இன்னைக்கு வந்து போதை விழிப்புணர்வு அது இதுன்னு மாரத்தான் எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் பண்றதெல்லாம் சரிதான். ஸ்போர்ட்ஸை நீங்க கொண்டு போகணும். அடிமட்டத்துல இருந்து பிளேயர்ஸ், திறமையான ஆட்கள் கண்டிப்பா இருக்காங்க இந்தியால. நீங்க அடிமட்டத்துல இருந்து எடுத்துக்கிட்டு போகணும். அடிமட்டத்துல இருந்து எடுத்துட்டு போகும்போது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ எப்படின்னா ஃபுட்பாலை எப்படி பிரபலப்படுத்தணும்னா கவர்மெண்ட்லயும் இதுக்கு பங்கு இருக்கு, நம்ம மாதிரி ஆட்களுக்கும் பங்கு இருக்கு அதுல, ஓகேவா. சோ என்ன முடிஞ்சது ஏதோ இதை பத்தி பேசி போட்டு ஏதோ இதை பார்த்து எத்தனை பேர் பாக்குறாங்க, நம்ம சேனல்லே சின்ன சேனல் தான், இதை எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு தெரியாது. யாரோ பார்த்து ஒரு ஆளு பரவாயில்லப்பா, இந்த பையன் நம்ம மனசுல இருக்கதே, நம்ம மனசுல என்ன குமுறல் இருக்கோ அதையே அவன் தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு யாருக்காவது ஒரு சப்போர்ட் பண்ணி நம்ம இது பண்ணி விடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி யாருக்காவது ஒரு ஆள் போய் ரீச் ஆனா கூட அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இப்ப வந்து ஸ்கூல் லெவல்லே நம்ம போகணும். ஸ்கூல் லெவல்ல எப்படி சொல்றேன்னா சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர், ஸோ இந்த லெவல்ல இருந்தே நம்ம கொண்டு போகணும், ஓகேவா. பட் வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள்ல இந்த போஸ்ட் இருக்கும். எந்த போஸ்ட் தெரியுமா, நம்ம கோல் போஸ்ட், ஃபுட்பால் கோல் போஸ்ட் இருக்கும். ஆனா அந்த ஃபுட்பால் கோல் போஸ்டுக்கு இடையில கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு பிக்சர் வந்து 1000 வேர்ட்ஸுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா
ஃபுட்பாலுக்கு வச்சிருக்க இது இல்ல, கிரிக்கெட் விளையாண்டுக்கிறப்ப. ஸோ கிரிக்கெட் எவ்வளவு டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அங்க வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே ஸ்கூல் லெவல்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸ்கூல் லெவல்ல இருந்தே கொண்டு வரணும். வேர்ல்டு லெவல்ல ஃபுட்பாலுக்கு தான் பெரிய மார்க்கெட் இருக்கு. ஆனா வந்து அதை ஏன் கொண்டு போக மாட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு அப்படின்றது தெரியல. ஸோ கிரிக்கெட் எப்படி ஃபேமஸ் ஆகி அதுல இவ்வளவு பணம் பொருளுதோ அதை விட பெரிய பணம் கண்டிப்பா பொருளும். ஸோ வந்து எக்கனாமிக்கலாவும் நம்ம வந்து கண்ட்ரி வந்து growth ஆகும் அதை தொடும்போது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டெப் எடுக்கணும். நம்ம ரூட் லெவல்ல இருந்து போகணும். அப்பதான் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்போ கிரிக்கெட்ல டாப்ல இருக்க விராட் கோலி, சூரியவன்சி, இப்போதைக்கு சுப்மன் கில்லு எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த அண்டர் 19ல நல்லா விளையாண்டுருப்பாங்க. ஸோ அந்த அண்டர் 19ல விளையாண்ட உடனே அங்கேயே டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அங்க இருந்து அப்படியே ட்ரெயின் பண்ணி ஒரு சீனியர் லெவலுக்கு வர்றது. ஸோ அதே மாதிரிதான் நம்ம எப்படின்னா கீழ இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பிளேயர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஸோ ஒவ்வொரு இது ஸ்கூல் லெவல்ல மட்டும் இல்ல சொல்லல, நார்மலாவே ஒரு ஸ்ட்ரீட் லெவல்ல ஒரு ஒரு வில்லேஜ் லெவல்ல ஒரு டோர்னமெண்ட் வைக்கிறது, அடிக்கடி டோர்னமெண்ட் வைக்கிறது, எப்படி கிரிக்கெட் மட்டையை தூக்கிட்டு போறோமோ அதே மாதிரி ஃபுட்பாலையும் கையில எடுத்துட்டு போய் குழந்தைங்க எடுத்துட்டு போய் அதை விளையாண்டு. ஏன் இப்போ நமக்கு வந்து கிரிக்கெட்டுக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, ஆனா ஃபுட்பாலுக்கு அப்படி இல்லை. சும்மா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் வில்லேஜ்ல இருந்தா வரேன், ஒரு கம்மாக்கரை இருக்கு, ஓகேவா? அது கம்மாக்கரை. நார்மலா இந்த பக்கம் ஒரு கம்பு, இந்த பக்கம் கம்பு ஊனிக்கிட்டு, அங்கிட்டு ஒரு கம்பு ஊனிக்கிட்டு, இதை வந்து கோல் போஸ்டா வச்சுக்கிட்டு இடையில சும்மா அங்கிட்ட கோடை மட்டும் போட்டுக்கிட்டு சும்மா அடிச்சு விளையாண்டா. ஸோ அங்க இருந்தே கண்டிப்பா இப்போ ஒரு 10 பேர் போய் ரேண்டமா விளையாடுறோம்னு வச்சுங்களேன், அதுல ஒருத்தன் மட்டும் பரவாயில்லையே இவன் மட்டும் நல்லா இருக்கான். அதுதான், அதாவது அந்த டேலண்ட் வந்து இயற்கையாவே இருக்கும் அவனுக்கு. ஸோ இந்த மாதிரி விளையாடும் போதே அந்த டேலண்ட் வெளியில வரும். கண்டிப்பா டேலண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில இருக்கு. ஸோ அதை கொண்டு வரக்கான முயற்சியை எல்லாருமே பண்ணணும். கண்டிப்பா இதுல கவர்மெண்ட் இதை ஏன்னா இப்போ வேர்ல்டு கப் நடக்கிறதுனால நம்ம பேசிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடக்கூடாது. ஆனா நான்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா விளையாண்டா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் கூட எல்லாம் தோத்தவங்க அந்த மேட்ச் எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் நானு. எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? வந்து பிளேயர்ஸ் வந்து சொல்றதே நான் ஏத்துக்க மாட்டேன். எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ண நீங்க கண்டிப்பா மக்கள் பாக்குறாங்க, நீங்க நல்லா விளையாண்டு நல்லா எஃபர்ட் போட்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு டிசிப்ளின்டா நீங்க ஒர்க் அவுட் போட்டு கன்சிஸ்டன்டா நீங்க நல்லா விளையாடும் போது அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா ஆடியன்ஸ் பார்க்க ரெடியா இருக்காங்க. இல்லைன்னா என்னைய மாதிரி இப்ப என்னைய மாதிரி கூட இல்ல, நான்லாம் ஒரு சின்ன ஒரு சேனல் தான் வச்சிருக்கேன். நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது பெரிய சேனல்லாம் உங்களை பத்தி பேசுவாங்க, மீடியா உங்களை பத்தி பேசும். சோ நீங்க அப்படியே குரோவாய் போயிட்டே இருப்பீங்க. இப்ப வெரி ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. நான் நம்ம சேனல்ல இந்த வாலிபால் ரீசெண்டா ரொம்ப இம்ப்ரெசிவா விளையாண்டுருந்தாங்க இடையில. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லயுமே வரணும். ஸோ இந்த ஃபுட்பால்ன்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியா அடுத்த வேர்ல்டு கப்லாம் விளையாடுறதுக்கு உண்டான முயற்சியை இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்ப இருந்து ஒரு 5 வருஷம் இருக்கு. ஸோ இப்ப இருந்தே தயார்படுத்தும் போது ஒரு டீசன் ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒரு ஏசியா லெவல்ல ஃபர்ஸ்ட் ஜெயிப்போம். ஏசியா லெவல்ல நல்ல டஃப் டீம் இருக்குங்க. ஜப்பான் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜப்பானு, இந்த ஜோர்டானு, இந்த டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாரு, இதெல்லாம் நம்ம இதுலதான் வரும். ஸோ வந்து அந்த மாதிரி டீம் ஆஸ்திரேலியாவுமே நம்ம ஏசியாலாம் விளையாடும். ஸோ இந்த மாதிரி டீமை நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயிக்கும் போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரிஸை கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா இதை ஃபோக்கஸ் பண்ணி ஸோ இந்த ஃபுட்பாலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். இப்போ கூட அந்த ஒரு கோச் ஏதோ சொன்னாரு, எனக்கு வந்து இவ்வளவு ஒப்படைங்க நான் பண்றேன். ஏன்னா ஒரு சப் ஜூனியரா ஏதோ ஒரு சின்ன பசங்களை கூட்டி போய் யூரோப் கண்ட்ரியே வந்து ஜெயிச்சதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. சின்ன பசங்களா இருந்தாலுமே அவளை ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கோச்லாம் கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். நீங்களும் நம்ம இந்தியா வந்து ஃபுட்பால்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. பாய்.